வெல்கம் வெல்கம் டு டு அவர் அவர் லேம்பாய் லேம்பாய் ஸ்டுடியோ. ஸ்டுடியோ. அசுரன் 2019ல வெளிவந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆன மூவி பார்த்தீங்கன்னா அசுரன். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் வந்து ஹீரோவாக நடித்து மஞ்சு வாரியர் வந்து ஹீரோயினாக அதில் நடிச்சிருப்பாங்க. தனுஷோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க நேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ப்ராஸ்பெக்டாக இருக்கும் படம். இந்த படம் வந்து 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. 2021ல பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அவார்டு வந்து வெற்றிமாறன் வாங்கியிருப்பாரு. பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு சொல்லவே தேவையில்ல, தனுஷ் தான் வாங்கியிருப்பாரு. அசுரன் இந்த படத்தோட ஸ்டோரிய பத்தி பார்த்தீங்கன்னா, லேண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தனுஷ் வந்து இந்த படத்துல வந்து அவரோட லேண்ட வந்து அவர் புரொடெக்ட் பண்ணி, வடகொரியான்ட்ட வந்து குடுக்காம புரொடெக்ட் பண்ணி தான் பிள்ளைங்களுக்கு தான் குடுக்கணும், போய் சேரணும் அப்படின்றதுல குறிக்கோளா இருப்பாரு. இதுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஹிடனா ஒரு ஸ்டோரி குடுத்துருப்பாங்க. எப்படின்னா, ஃப்ளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா, மூக்கைன்னு ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. மூக்கே எப்படின்னா, அவர் வந்து தன்னோட லேண்ட வந்து வடகொரியான்ட்ட குடுத்துருவாரு. ஸோ குடுத்துருவாருன்னா சேல் பண்ணிருவாரு. சேல் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல இப்ப கரண்ட்ல பார்த்தீங்கன்னா, நைட் சீன்ல பார்த்தீங்கன்னா, நைட் வந்து தன்னோட இடத்த வந்து புரொடெக்ட் பண்ணுவாங்க. தனுஷும் அவர் பசங்களும் சேர்ந்து. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் வருவாங்க. ஸோ அதுல வந்து ஒருத்தர் வந்து மூக்கையாவோட பையன். ஸோ அவர் வந்து இப்ப திருட போயிட்டாரு. அவர் அங்க லேண்ட வித்தனால, இப்ப அவரோட பையன் வந்து திருடன் ஆயிட்டாரு. ஸோ தனுஷ் வந்து எப்படின்னா, அவர் வந்து தன்னோட லேண்ட வந்து விக்கக்கூடாது, தன் பையனுக்கு போய் சேரணும்னு குறிக்கோளோட இருக்காரு. கதையில ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷும் அப்புறம் 2 பசங்களும் வந்து ஒரு இடத்துல போய் காவல் காப்பாங்க. அப்போ அவங்க ஒரு டீம் ஆஃப் மெம்பர் வந்து நடந்து போய் நிப்பாங்க. நடந்து போய் நிக்கும்போது, அப்ப தனுஷ் வந்து "என்னப்பா அப்பா வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்பாரு. "அப்பா வரல" அப்படி சொல்லுவாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "எப்படி அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கண்டுபிடிச்சன்னு?" சொல்லிட்டு அவங்க பெரிய சன் வந்து கேட்பாரு. அவன் வந்தா தான் அந்த செருப்பு சத்தம் கேட்குமே. அது வந்து இல்லாதனால நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அ அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "என்னப்பா திருட்டு பசங்க கூடலாம் சவகாசம் பேசுற?" அப்படின்னும்போது தனுஷ் வந்து எழுந்து அவர் கன்னத்துல அறைஞ்சிருவாரு. அறைஞ்சிட்டு, "பெரிய மனுஷத்தனமா பேசாத" அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அந்த இடத்துல தனுஷ் ஏன் அவர் பையன அடிக்கிறாரு அப்டின்னா, அந்த பையனுக்கு வந்து அவரோட பேக் ஹிஸ்டரி வந்து தெரியாது. அவர் ஏன் திருடன் ஆனாரு அப்டின்னா, அவர் வந்து அவரோட அப்பா வந்து லேண்ட வந்து வடகொரியான்ட்ட குடுத்தனால தான் அவர் வந்து திருடன் ஆகுறாரு. ஸோ இது வந்து இவனுக்கு தெரியாது. ஸோ தெரியாம இவன் வந்து பேசிட்டு இருக்கனால தான் அவன அடிச்சு பெரிய மனுஷத்தனமா பேசாதன்னு சொல்றாரு. இதுக்கான டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்ல வந்து பசுபதியும், மூக்கையாவும் ஒரு மரத்துக்கு கீழ நின்னு பேசின்னு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாருன்னா, மூக்கையா வந்து சுத்துவட்டு இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து இந்த சிங்கப்பூர்காரன் வந்து வளைச்சு போட ட்ரை பண்றான். என் இடத்தையும் விலை பேசின்னு இருக்கான். ஸோ பார்த்து சூதனமா இருந்துக்கோ. ஆ என் இடத்த வாங்குன மாரி, உன் இடத்தையும் வளைச்சு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு. இத வந்து இன்னொரு இடத்துல டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. அது எங்கன்னா, தனுஷோட பையன வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து வடகொரியான்ட்ட ஒரு பஞ்சாயத்து வச்சிருப்பாரு, பஞ்சாயத்து தலைவர்களோட. ஸோ அப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்வாரு அப்டின்னா, லேண்ட குடுத்து உன் பையன காப்பாத்திக்கப்பா. வேணா மூக்கியாட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த இடத்துல என்ன கன்வே பண்றாங்க அப்டின்னா, மூக்கியா கேரக்டரும் இதே மாரி தான் ப்ராப்ளம்னால வடகொரியான்ட்ட லேண்ட குடுத்துட்டாரு. அப்படின்றத இந்த இடத்துல டீட்டெயிலிங்கா சொல்லியிருப்பாங்க. இன் பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டர் வச்சு ஒரு ஃபைட் சீன் ஒண்ணு இருக்கும். அப்போ அவங்க அம்மாவ வந்து அடிச்சுருவாங்க. அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, வில்லன் டீம்ல இருக்கிறவங்கள எல்லாரையும் அடிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க சன்னு முதற்கொண்டு அடி வாங்கின்னு இருப்பாரு. அப்போ வந்து பக்கத்துல ஒரு பெரிய கல் இருக்கும். அந்த கல்ல தூக்கி அவங்க பையன் மேல போட்டு அவர் வந்து நெனச்சா பையன வந்து இது பண்ணியிருக்கலாம். பட் ஆனா என்ன பண்ணுவாருன்னா, முருகனோட இன்டென்ஷன் வந்து அவங்கள இது பண்ணணும்னு இருக்காது. ஸோ கல்ல தூக்குற மாரி தூக்கி என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே பக்கத்துல வச்சுருவாரு. ஸோ இதுல வந்து என்னோட இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள கொல்றது கிடையாது அப்படின்ற மாரி அவர் காமிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வல் போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபைட் வந்து முடிஞ்சிரும். அப்போ வந்து வில்லன கிட்ட வந்து அந்த வேல வந்து கிட்ட கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, தூக்கி போட்டுருவாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் வந்து உள்ள ஒத்துமை வந்து அப்பாவும் கிட்ட இருந்து இந்த புள்ள கிட்ட இருக்கிற ஒத்துமை வந்து 2 பேரும் ஒரு ஈக்குவலா இருக்கும். ஸோ 2 பேரோட இன்டென்ஷன் வந்து வந்து
மற்றவங்கள டிஃபீட் பண்ணணுன்ற மாதிரி இன்டென்ஷனே இருக்காது. ஸோ நல்லபடியாக காமிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கும் அந்த நாய்க்கும் இருக்கிற பாண்டிங்கை வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நாய் வந்து வேலியில் அடிபட்டு செத்து போயிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்து அதுக்கு எமோஷனாகி அழுவார். அப்புறம் அவர் ஸ்கூலுக்கே போக மாட்டார். சிவப்பு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போக மாட்டார், சாப்பிட மாட்டார். ஸோ அங்கே ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நாய்க்கு சாப்பாடு விட்டார், குட்டி நாய்க்கு சாப்பாடு விட்டுட்டு இருப்பார். அவங்க அண்ணன் அடுத்து இறந்து 1 வருஷம் ஆயிரும். அவங்க அண்ணனுக்காக ரிவேஞ்ச் எடுக்க கிளம்புவார். கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா நாயை கட்டி போடுவார். கட்டி போட்டு ஒழுங்காக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ கூட அவர் போகிறப்ப கூட அந்த நாய் மேலே எமோஷனாக கனெக்டாக இருக்கார், அவர் பாண்டிங்கில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் அவர் போய் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள ஒரு சீனில் என்ன ஆகும் அப்படின்னா வில்லன் டீம்லாம் அவர் அடிக்கிறதுக்காக வந்துடும். இவர் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. பட் அப்படி இருந்தால் அவர் வந்து ஒரு குண்டை போட்டுட்டு சிவப்பி ஓடிருன்னு சொல்லி அவர் நாய் மேலே தான் அவ்வளோ கேராக இருக்காருன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு கோர்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து தனுஷ்கோசரம் வெயிட் பண்ணினே இருப்பார். அப்போ தனுஷ் வந்து அங்கே கோர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டார். அதுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் வந்து கோவமாக கிளம்பி போயிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அவங்க வீட்டிலேருந்து வெயிட் பண்ணியிருப்பார். தனுஷ்கிட்ட என்ன சொல்லுவார்னா, என்னோட ஜூனியர் அவன் முன்னாடி வச்சு அசிங்கமாச்சு எனக்கு. அப்போது வந்து இதுக்கான டீட்டெயிலிங் வந்து எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா, தனுஷ் வந்து வந்து தனுஷும் அவங்க சன்னும் வந்து ஒரு இந்த பிரச்சனையை ஆன பிறகு அவங்க சிவசாமியை வெட்டி முடித்தோடனே நேராக பிரகாஷ்ராஜ் கிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, என் பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அது பின்னாடி வந்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்து அவர் ஜூனியர்ன்றது அங்கே 2 சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜோட ஃபோட்டோ வந்து ரிசம்பிளன்ஸ் ஆகிருக்கும். ஓகே.